நமக்கு கோல்டு ஏன் எமோஷ்னல் அட்டாச்மெண்ட்டாக இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? அதுவும் இல்லாமல் யூனிவர்சல் கரன்சியாக ஏன் பார்க்குறாங்க? கோல்டு வந்து நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்டில் எவ்வளோ பெரிய பங்கு வகிக்குது அப்படிங்கிறதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோக்குள்ளே போகலாமா? கோல்டு ஏன் எமோஷ்னலாக அட்டாச்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஸ்டெபிலிட்டி. நம்மளோட பாரம்பரியமாகவே வந்துட்டு கோல்டு வந்துட்டு ஒரு ஸ்டெபிலிட்டியான க்ரோத் காமிச்சிட்டு தான் இருக்குது. அதனால் மல்டிபிள் பெனிஃபிட்ஸ் கிடைக்கிறதுனாலும் இது வந்துட்டு ஒரு சேவிங்ஸாக பார்க்கப்படுது. நம்பர் 2, நம்மளோட ஸ்டேட்டஸையும் அது இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கும். இது வந்துட்டு இயர் ஆன் இயர் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. நம்மளோட மணி வேல்யூ கூட இன்க்ரீஸ் ஆகுறதே இல்லை, ஆனால் கோல்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால கோல்டு நம்ம சேவ் பண்ணும்போதும் அது இன்வெஸ்ட் பண்ணும்போதும் அது நம்மளுடைய ஸ்டேட்டஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கு. நம்பர் 3, இது வந்துட்டு நம்மளுடைய அழகு வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தங்களுக்கு நம்ம கிஃப்டாக கொடுக்கும்போதும் அது வந்துட்டு ரொம்ப ஞாபகார்த்தமான ஒரு விஷயமாக நம்மளோட மனசில் பதியுது. 4th பாயிண்ட், நம்மளோட சேவிங்ஸ் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணுறதுக்கு அதை வந்து மல்டிப்ளை பண்ணுறதுக்கு இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நம்ம கோவிட் டைமில் இருந்ததுக்கும் நம்ம இப்போ இருக்கிறதுக்கும் நம்மளோட கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டில் நியர்லி 60% வந்துட்டு க்ரோத் காமிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பொருளாதார நிபுணர்கள்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது இனி வரும் வருஷத்துலேயும் அதுக்கான பங்கு ரொம்பவே நிறைய இருக்குது, க்ரோத்துமே நிறைய இருக்குது. அப்படிங்கிறதுனால தான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு எல்லாருமே நம்மளுக்கு வலியுறுத்துகிறாங்க. கோல்டை ஏன் யூனிவர்சல் கரன்சியாக பார்க்குறாங்க அப்படின்னா, எல்லா கண்ட்ரிலையுமே காமனாக கோல்டு வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் அவங்களோட கரன்சி, நம்மளோட இந்தியாவில் INR, அமெரிக்காவில் டாலர், சைனாவில் யுவான், லண்டனில் யூரோ, இந்த மாதிரி கரன்சி டைப்ஸ் இருந்தால் அந்தந்த கண்ட்ரியில் தான் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் கோல்டு மட்டும் எல்லா கண்ட்ரிலையுமே நம்ம காமனாக யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால தான் கோல்டு வந்து யூனிவர்சல் கரன்சியாக பார்க்குறாங்க. கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம போர்ட்ஃபோலியோவில் 20% ஆஃப் கோல்டு அக்குமுலேஷன் வந்து இருக்கும்போது நம்ம இன்னுமே சேஃபாக இருப்போம். ஒரு டைவர்சிஃபிகேஷன் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஸ்டாக்ஸ்லேயே ஆகட்டும், கோல்டு, நெக்ஸ்ட்டு FD, NPS, அந்த மாதிரி டைவர்சிஃபை பண்ணும்போது ஒன்றில் நம்ம வந்துட்டு ஏதாவது நம்மளுக்கு கம்மியாச்சு, ரிஸ்க் வந்தது அப்படின்னாலும் நம்ம வந்துட்டு ஒரு இதில் வந்து நம்ம ரிவார்ட் கிடைக்கும். அதனால தான் எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்துட்டு ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அப்படிங்கிறத பெரிய பாயிண்ட்டாக நம்ம பேசணும். ரிஸ்க் வந்து 1% இருந்தாலும் ரிவார்ட் வந்து 2% இருக்கணும். கோல்டு எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம், எப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம்? கோல்டு வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுல நம்ம ஃபிசிக்கல் மெத்தடாகவும் இருக்குது, ETF மெத்தட். ஃபிசிக்கல் வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறது. நம்மளோட ETF மெத்தடில் வந்து டிஜிட்டல் ஃபார்மேட், அதாவது நம்ம ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தான் நம்ம பண்ண முடியும். அதுதான் ஒரு ப்ராப்பரான மெத்தடும் கூட. நிறைய இப்போது டிஜி கோல்டு அப்படிங்கிற ஒரு இது வந்துச்சு. ஸோ அதுலாம் பண்ணாமல் டிமேட்டில் ஓப்பன் பண்ணி அதில் அக்குமுலேட் பண்ணுறது தான் ஒரு ப்ராப்பரான வே. அது வந்து செபி வந்து ரெகுலேட் பண்ணி இருக்கும். செபி ரெகுலேஷன் கீழே மட்டுமே வந்துட்டு நம்ம ETF இன்வெஸ்ட் பண்ணுறது. மற்ற ஷாப்பில் நம்ம பண்ணுறது, ஆப்பில் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம யாருக்குள்ளேயும் யாருமே வந்துட்டு பொறுப்பே இல்லை. நம்ம இப்போ ஒரு சீட்டு போட்டோம் அப்படின்னா கூட ஒரு ஷாப்பில் 11 மந்த்ஸ்க்கு மட்டுமே இருக்கும்.
ஏன் 11 மந்த்ஸ்க்கு மட்டுமே இருக்குது அப்படின்னு தெரியுமா உங்களுக்கு? 11 மந்த்ஸ்க்கு ஆர்பிஐயோட ரூல்ஸே இருக்குது. 11 மந்த்ஸ்க்கு மேலே நம்ம எந்த சீட்டும் அவங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணக்கூடாது, எதுவுமே வச்சுக்கக்கூடாது, டிஸ்போஸ் பண்ணிடும். 11 மந்த்ஸ்க்கு மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களோட டெபாசிட்ரி அக்கௌண்ட்டுக்கு போயிடும். அதனால தான் 11 மந்த்ஸ்லேயே அவங்க அந்த சீட் எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு இடிஎஃப் மெத்தட் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட்டாக மட்டும்தான் இருக்கும். அதில் நீங்கள் வந்து ஈஸியாக எப்படி பண்ணலாம், உங்களுக்கு ஓகே நம்ம எந்த இடிஎஃப்ல போய் பண்ணலாம், எது இன்க்ரீஸ் ஆகும் எது டிக்ரீஸ் ஆகும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது நம்ம வந்துட்டு மியூச்சுவல் ஃபண்டில் கூட பண்ணலாம். எக்ஸாம்பிளுக்காக மட்டும் சொல்கிறேன். நிப்பான் பெயிண்ட் அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் பண்ணும்போது அவங்க வந்து அதை ரெகுலேட் பண்ண செபி கீழே வர்றதுனாலையும் அவங்க ப்ரொஃபஷ்னலாக அவங்க பண்ணுறதுனாலையும் அவங்களுக்குன்ட்டு கேஷ் ரேஷியோ அவங்க வச்சுப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் மைனிங் கம்பெனிஸில் வந்துட்டு அவங்க வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி ஃபுல் ப்ரொஃபஷ்னல் ஒர்க்ஸ் வந்துட்டு அவங்க பண்ணுறதுனால நம்ம தைரியமாக பண்ணலாம். லாங் டேர்முக்கு பண்ணும்போது நம்மளுக்கு இடிஎஃப் மட்டுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் இடிஎஃப் போங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க அப்படின்னா, இடிஎஃப் பண்ணும்போது நம்ம லிக்விடிட்டி பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், நம்ம ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருக்காது, சேஃப்டியும் கூட. நம்ம ஈஸியாக வந்துட்டு போயிட்டு டிரான்ஸ்பரண்ட்டாக நம்ம பே பண்ணலாம். நம்ம டெய்லி மார்க்கெட் பேஸ் பண்ணி நம்ம ப்ரைஸ் பார்க்கலாம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் ஃபிசிக்கல் மெத்தடில் வந்துட்டு என்னதான் நம்மளுக்கு வந்து உணர்ச்சி பூர்வமாக நம்ம கையிலே இருக்குது அப்படிங்கிறதா இருந்தாலும் கூட நம்ம வந்துட்டு சேஃபான மெத்தட் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம யோசிக்கணுமே தவிர, நம்ம உணர்ச்சி பூர்வமாக நம்ம கையிலே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு சேஃப்டிக்கு ஸ்டோர் பண்ணுறதுக்கு லாக்கர் போகணும். லாக்கரில் நம்ம இவ்வளோ 1 இயருக்கு இவ்வளோ பர்சன்டேஜ்னு பே பண்ணணும். அதுவும் இல்லாமல் ப்யூரிட்டி வந்து இருக்கும். ஆனால் இடிஎஃப்ல ப்யூரிட்டி வந்துட்டு உங்களுக்கு பயமே இல்லை. 99.9% ப்யூரிட்டி உங்களுக்கு கன்ஃபார்மாக இருக்கும். ஃபிசிக்கல் கோல்டில் வந்துட்டு ஷார்ட் டேர்முக்கு நீங்கள் எதாவது வாங்கணும் அப்படின்னா அதுக்கு பிளான் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் லாங் டேர்முக்கு இடிஎஃப் தான் பெட்டரான ஒரு விஷயம். நீங்கள் ஒரு இன்வெஸ்டராகவும் இருக்கலாம் அல்லது பிகினராக கூட இருக்கலாம். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் உங்களோட லைஃப்பில் அப்ளை பண்ணி எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. எல்லாருக்கும் எல்லா பாயிண்ட்ஸுமே சூட்டபிள் ஆகாது. ஸோ நீங்கள் திங்க் பண்ணி பிளான் பண்ணி பண்ணுங்கள். ஆனால் கன்சிஸ்டன்சி எப்போவுமே ரொம்ப முக்கியம் இன்வெஸ்ட்மெண்ட்டில். அதை மட்டும் கைவிட்டுறாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.